Hey people, this is my next video. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சென்னை போகிறோம். எதுக்கு சென்னை போகிறோம்? ஹிப்ஹாப் தமிழா கான்சர்ட்டுக்காக சென்னை போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் டிக்கெட்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்தோம். ஆனால் ஃபைனலாக என்னாச்சுன்னா ஹிப்ஹாப் தமிழா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அக்டோபர் 19க்கு. அதனால் இப்போ வந்து போட்ட டிக்கெட்டை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு நம்ம வந்து பர்த்டே ஷாப்பிங்க்காக சென்னை போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம இப்போ சென்னை போகிறோம். வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக நிறையா பிளான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நம்ம போட்ட பிளானை எப்படியும் சொதப்பத்துக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் பிளான் என்ன பண்ண போகிறாங்க அதுன்னு என்னன்னு தெரில. பார்ப்போம். நம்ம ஒரு பிளான் போடுவோம், அது ஒரு பிளான் நடக்கும். என்ன நடக்குதுன்னு தெரில. என்ன நடந்தாலும் கவர் பண்ணி அதை உங்கள் விலாகில் போடுறேன். என்ன நடக்குதுன்ட்டு பாருங்க. வந்துட்டாப்புல நம்ம போகிற தம்பி வந்தாச்சு. 5.5 மணி நேரம் போட்டு சாவடிச்சிட்டாங்க நம்மள. இப்போ தான் வந்து ட்ரெயின்லேருந்து இறங்கி போயிட்டுருக்கேன். 5.5 மணி நேரம் போட்டு நம்மளை சாவடிச்சிட்டாங்க உட்கார வச்சு. இதுக்கு மேலே போயிட்டு ஃப்ரெண்டு வந்திருக்கான் கூப்பிட்டு போயிட்டு அவன் கூட போய் அவன் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இதுக்கப்புறமேட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் வெளியே போகணும். கைஸ் இப்போ வந்து எதர்ச்சியா நான் பல்லவன்ல இருந்து இறங்கி வந்தா லோக்கல் ட்ரெயினுக்கு நின்னா எதர்ச்சியா நம்ம பயணிக்கிறான். இவன் வந்து யாருன்னா சாஜுதீன், என்னோட காலேஜ் ஜூனியர் பையன். நாங்க 2 பேரும் ஒரே ரூம் தான் இருந்தோம். என்னடா சொல்றான் நம்ம யூடியூப் அந்த ஒரு 4 சப்ஸ்கிரைபர், நான் ஒரு 10 பேர் இருக்கிறதுல நானும் ஒரு ஆளு. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். அப்புறமேட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் தான் வெளியே போகணும். சோறு தானே திங்கிற, ஏதாவது திட்டி போட போறேன்டா லொகேஷன். நீ எங்க சொன்ன? நீ ரூம்ல இருக்கேன்னு நான் இந்த இங்க ரூம்ல இருக்கேன். அந்த கொடுத்துக்கிட்ட அந்த இதுல கார்லாம் காமிக்குது. கார் இருக்க இடத்துல வச்சிருக்கிறவன் பூரா மலுமட்டு இப்படிதான். இவன் தாங்க என் ஃப்ரெண்டு காலேஜ் மட்டு உக்காலி 1 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு இப்பதான் வரேன். லொகேஷன் தப்பா அமைச்சா லொகேஷன் பாக்குது இல்லைங்க. தற்கூரி பயலுக்கு ஆப்போசிட் சைடுல ஒரு ரோட்ல நின்னுக்கிட்டு 1/2 மணி நேரமா எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். சரியா தற்கூரி பயலா இருக்கான். கூட தெரியாத கூட வச்சிருந்தா ஏன்டா நீ ஹெல்மெட் போட்டுருக்கான் எப்படிடா தெரியும்? டைம் ஆச்சுடா என்ன இப்ப தெரியும் உனக்கு டைம் ஆச்சு. டிராபிக், இந்த ஒரு டிராபிக் இல்லைன்னா சென்னை வந்து ஒரு சூப்பர் சிட்டி. இந்த டிராபிக்னாலதான் இந்த சென்னையே இதாவது அது இருக்கட்டும். சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆடினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும். அவ்வளவுதான், இங்க வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆக்சுவல் பிளான் என்னன்னா, இப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டான். இங்க வந்து நாசாவுத் அப்படின்னு ஒரு இருக்கு, ரெகுலரா போற இடம். பின்னாடி வந்து போவாத வண்டி வந்து செத்து போயிருவேன். ஒழுங்கா முன்னாடி வா. என் ஃப்ரெண்டு செத்துருவான் போலங்க கேமரா எடுக்கிறப்ப. நாசாவுதா போயிட்டு பவுலிங் போட்டு அப்படியே நைட்டு படத்துக்கு புக் பண்ணியிருக்கோம். நீட்டாக படத்துக்கு போயிட்டு இன்னைக்கு நைட்டை முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு காலையில் சன்ரைஸ் முடிஞ்சா சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு ஷாப்பிங் ஆரம்பிப்போம். இல்லைன்னா நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஷாப்பிங் ஆரம்பிப்போம். அப்புறம் நவீன எப்படி போயிட்டு இருக்கு பொழப்பு? நல்லா போயிட்டு நல்லா போகுது. இப்போ என்ன ஆச்சுன்னா, நமக்கு வந்து புக்கிங் ஸ்லாட் வந்து 10 மணிக்கு தான் இருக்காங்க. நம்ம 10:30க்கு படம் இருக்கிறதுனால நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு வந்து பவுலிங் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். நாளைக்கு 5 மணிக்கு அவ்வளோதாங்க. நாளைக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஸ்லாட் இல்லைன்ட்டு நம்மளை சாணியில் அடிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் இன்னைக்கு சாட்டர்டேங்கிறத மறந்துட்டேங்க. இல்லைன்னா முன்னாடியே புக் பண்ணியிருப்பேன். இப்போ இன்னும் பிரச்சனை. நாளைக்கு 5 மணிக்கு வந்து ஸ்லாட் புக் பண்ணி நாளைக்கு 5 மணிக்கு பவுலிங் போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். அவ்வளோ. இந்த ரோட்ல சென்னையில டிராபிக்ல ஓட்டுறதே பெரிய விஷயம். இதுல என்னன்னா இவங்க பாட்டுக்கு இல்லைன்னு அசால்ட்டா சொல்லிட்டானுங்க. இப்ப இங்க இருந்து வேளச்சேரி போகணும். சாதாரண விஷயமா வேளச்சேரி போறது? அவ்வளவுதாங்க. எப்பா சாமி, இவனுங்க மத்தியில தாண்டி
வரத்துக்குள்ள செத்து சுண்ணாமரும் போல. இவனை வேற ஆளக்கானு எங்க போனான்னு தெரியல. அவன் வேற டிராபிக்ல எங்க தொலைஞ்சிட்டாங்க. எப்படியோ ஃபைனலா டொசிட்டோ வந்துட்டான். இவனுங்களை தாண்டி வர்றது ஏதோ 7 கடல் 7 மலையை தாண்டி வர மாதிரி இருக்கு. போயிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டு இதுக்கு மேல படம் பார்க்க போறதுதான் வேலை. வந்துட்டான்பா. ஆப்பா தம்பி வணக்கம்ப்பா. கோழிக்கா? கோழிக்கு பறவை காய்ச்சல் தானே வரும், டெங்கு இல்லாம வருது. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. வந்து விட்டோம் இது ஒரே மாதிரி தான் இருக்கு. Bro, these two are same, right? போயிட்டேன். அசிங்கப்படுத்துறேன். Hey guys, இங்க பாருங்க, இதுதான் நாங்க ஆர்டர் பண்ண ஆர்டர். Hey guys, இதுதான் வந்து அந்த உரிச்சா உள்ள சீஸ் வருவாங்க. நமக்கு வருதான் பாப்போம். இப்போ வந்து என் தங்கச்சி சாப்பிட்டுட்டே இருந்தோம். என் தங்கச்சி கால் பண்ணிட்டா. இவ தாங்க என் தங்கச்சி டவுசர் பாண்டி. என்ன ஸ்வீட் செஞ்சேன்னு வெச்சுக்கோயேன், அக்கார வடி சரி செஞ்சா நான் இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேனோ. அந்தாச்சி லுக்ஸ். ஐயோ வணக்கம்டா. வணக்கம்டா. வணக்கம் சொல்றா. என்னடா இந்த வணக்கம் சரியில்லை. உனக்கு ஒரு பிஜிஎம் போடுறப்ப டான் 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 டான். போய் வீட்டுல படுக்க தூங்க வேண்டியதான் வேலை. எப்பவுமே வந்துட்டு நைட் அவுட் போனோம்னா இந்த ஸ்பாட்டுக்கு வராம இருக்க மாட்டோம். கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர். ஏன்னா 24 hours இங்க இருக்கும். இங்க வந்துட்டு எல்லா டைப்ஸ் ஆஃப் கடையும் இருக்கும். இப்போ நம்ம அங்க வந்திருக்கோம். கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர்ல என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. எவ்வளவு கூட்டம். எல்லா ஷாப்பும் ஃபுல்லா தான் இருக்கு. எல்லா ஷாப்பும் ஃபுல்லு. எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்களேன். இதுதாங்க சென்னை. திருடப்பட்ட இளவரசி மாதிரி இங்க வந்து தெரிஞ்சிருங்க. அப்பா டேய் நவீன, தம்பி நவீன, என்னப்பா பண்றீங்க? போன் பேசிட்டீங்களா? யாரு கூட? இவனா? The next morning. கண்டென்ட் கொடுக்க வந்துட்டான் ஆளு. ஏய் ஏதாவது குறா, கண்டென்ட் குறா. இந்த புள்ளைங்கோட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. டேய் புள்ளைங்கோ டேய். ஐயோ முடிச்சாங்க. இல்ல யூடியூப்ல இல்ல. போய் நம்பிடாதீங்க. யூடியூபர் கிடையாது. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வேணும். எனக்கு ஸ்பான்சரே நவீன பேரை வச்சாவே மூளையை கழட்டி மூளையில வச்சுதான் வருவாங்க. அந்த மாதிரி தான் 2 பேரும் உண்மையா அப்படிதான். 2 பேரும் வைப்பாங்க. இவங்க தூக்கி வாழையில வைப்பாங்க. இதெல்லாம் காமெடின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இவன் இது வேணாலும் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிருங்க. இவெல்லாம் கிரிஞ்சா தேர் கொடுக்கலாங்க. கிரிஞ்சா தேர் ஸ்கிப் பண்றீங்க. இந்த வீடியோ பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவேன். எங்கடா உண்மையா பேசுறா யூடியூபர். பூராவே பொய்யா போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையாடா. நான் அடிக்கடி பீனிக்ஸ் மால் வந்தா கேஷுவலா இந்த பக்கம் நடந்து போனேன். திடீர்னு பார்த்தா நம்ம கண்ணு இருக்க ஒரு கடை. அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இல்லைங்க நான் வந்துட்டு இங்க வந்து அடிக்கடி சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா பீனிக்ஸ் மால்ல வந்து உள்ள ரேட்டு அதிகமா இருக்கும். என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நேரா இது வந்து மாலு. இந்த மாலுக்கு உள்ள போய் தான் ஷாப்பிங் பண்ணோம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து மால் பக்கத்துலேயே வந்துட்டு வெஸ்ட் சைட் ஷோரூம் ஒன்று பெருசா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் வரப்ப லாஸ்ட் டைம் வரப்ப கட்டிட்டு இருந்தாங்க. இப்பதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாரு குப்பையில போடுது பாரு குப்பை. டே குப்பை. அந்த வெஸ்ட் சைட் ஷோரூம் போயிட்டு வெஸ்ட் சைட் ஷோரூம்ல ஒரு பெர்ஃப்யூம் வாங்கணும். அது வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அங்க ஏதாவது கலெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மாலுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போறோம் மாலுக்குள்ள. வெஸ்ட் சைட் ஷோரூம் போயிட்டு அப்புறம் மாலுக்கு போறோம். பார்ட் டைம் பைத்தியக்காரன் காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து மாலுக்கு முன்னாடி நின்று. டேய் காதல் சைக்கோ வாடா. அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க துணி கடையில பஸ் ஏறுவோம். அப்புறம் பஸ் எங்கன்னு கேட்டா எங்க பஸ் ஏறுவாங்க? கோயம்பேடு தான்.
இதாங்க பெஸ்ட் ஷோரூமு. உள்ள போக போறோம். இதுல தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். டே அப்பா டே, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்குதான். ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஆழமா யாரோ இவனை யூடியூபர் அடிச்சு நம்ப வச்சிட்டு இருக்காங்க. அடுத்து கீழ் பார்த்தா உனக்கு அடங்களே டே, இவனுக்கு மட்டும் அந்த நல்ல புத்தி கொடுத்தீங்கன்னா அம்மனமா கூட்டத்தை மட்டும் அடிப்போம். அந்த பொண்ணு வந்து கமிட் ஆனது நீ எப்படி ஃபீல் பண்ற? எப்படி பார்த்தாலும் அழகா இருக்க பொண்ணுங்களாம் அந்த மாதிரி அந்த பசங்களே பார்த்து லவ் பண்றீங்க. என்னதான் மாடனா இருந்தாலும் மாடு மேய்க்கிற மாதிரி ட்ரீட் பண்றீங்களே என்னதான்? நீ மாடு மேய்க்கிறவா தான் மாப்பிள்ள இருக்க. நீ மாடன் நீயே நினைச்சுக்கிற பாருங்க. ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்ட அப்படி. போட்டோ எடுத்துக்கிறீங்க. நீ சொல்லு ப்ரோ, நீ சொல்லு ப்ரோ. இவன் ஏதோ சொன்னியா, சொல்லு ப்ரோ இவனை பத்தி. இப்பதான் பார்த்தேன். கண் பார்வையில ஃப்ரெண்ட் ப்ரோ. துணி எடுக்க வரல, சும்மா டிரைவர் சொல்றாங்க. இப்பதான் 10 ரூபாய் கொடுத்து ஹீரோ மாதிரி இருக்காங்க. இப்ப சொல்லு ப்ரோ, நான் எப்படி ப்ரோ இருக்கேன் பாக்க? ப்ரோ நீங்க டாப் டக்கரா அப்படி போடு ப்ரோ. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் பொறாமையில பொசுங்கலாம் பாருங்க இங்க ஒருத்தன். முன்னாலே அதை நம்ப முடியல. இவனை வந்து யாரோ தாய்லாந்து போனதுல இருந்து இவனை வந்து யாரோ இவன் ஒரு ஃபேஷன் ஃப்ரீக்குன்னு நம்ப வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, வெளியே போட்டு வரப்ப டிக்கி மட்டும் தூக்கிட்டு இருக்கு. டேய் என்னடா அது டேய், ஃபேஷன் ஃப்ரீக்குன்னு சொல்லி அவன் மனதுல யாரோ ஆள் மனதுல இது பண்ணிருக்காங்க பாருங்க. ஷூ டேய். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். நண்பன்னா சும்மாவா? பாருங்க, எனக்காக ஒருத்தன் பில்லு போடுறான், ஒருத்தன் வந்து பே பண்றான், ஒருத்தன் வந்து எனக்காக ட்ரையல்ல இல்லை பேண்ட். எனக்கு அவனுக்கு ஒரே சைஸ் வந்து நான் ஷூ போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு என்னால் ட்ரையல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவன் ஷூ கழட்டி ட்ரையல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இவன் எனக்காக ட்ரையல்லாம் பண்ணி கொடுக்குறான். நண்பன்னா சும்மா கிடையாதுங்க. நட்பு இருக்கு, மற்றதெல்லாம் எதுக்கு எடுப்பேன்டா. ஏன்னா நீ ஒரு பைத்தியம்டா, பைத்திய கரகம் நாட்டி பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி.